அன்வாருல் உலூமிலே நீண்ட நெடிய காலம் பேராசிரியராக இருந்து எல்லா மக்களாலும் முஃப்தி ஹசரத் என்று அன்போடு அழைக்கப்படுகிற மௌலானா மர்ஹூம் முஃப்தி ஏஎம் லியாகத் அலி ரஷாதி காசிமி ஹசரத் கபிலா அவர்களை பற்றி ஜாமியாவினுடைய பேராசிரியர் ஷேக் ஷஃபீதீன் ஹசரத் அவர்கள் நினைவுரை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமான ஆசான்களே, உலமா பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பாலக்கரை வட்டார ஜமாத்துல் உலமா அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல சிந்தனைகளை கொடுத்திருக்கின்றான். முதல்ல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திவிட்டு அந்த வட்டார ஜமாத்துல் உலமாவுடைய அத்தனை நபர்களுக்கும் நன்றியை தெரிவித்துவிட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட என்னுடைய ஆசான் ஹசரத் மௌலானா லியாகத் அலி முஃப்தி லியாகத் அலி ஹசரத் அவர்களை பற்றி சில குறிப்புகளை உங்களுக்கு முன்னால் நான் சமர்ப்பிக்கின்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லி காட்டுவான், வகானா அபூஹுமா சாலிஹா வ அம்மல் ஜிதாரு ஃபகான லி குலாமைனி யதீமைன் என்ற தொடரில் வகான அபூஹுமா சாலிஹா, அந்த சோத்துக்கு கீழே உண்டான அந்த கசானா அந்த இரண்டு யத்தீமான பிள்ளைகளுக்கு உண்டானது. அந்த அமானத்தை அல்லாஹ் பாதுகாத்து ஹஜ்ரத் மூசா ஹிதர் இவங்க ரெண்டு பேரின் மூலமாக அந்த கட்டுமான பணிகளை செய்கின்றார்கள். அதற்கு அல்லாஹ் சொல்லுவான், அந்த ரெண்டு பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் சாலிஹீன்கள். வகான அபூஹுமா சாலிஹா, பெற்றோர்கள் சாலிகான பெற்றோர்களாக இருந்ததின் காரணமாகத்தான் அந்த பிள்ளைகளுடைய அமானத்துகள் பாதுகாக்கப்பட்டன. அந்த அடிப்படையில் ஹசரத் மௌலானா முஃப்தி லியாகத் அலி ஹசரத் உஸ்தாதுனா அவங்களுடைய பெற்றோர் அப்துல் ஹமீத் ஹாஜி சாப் அவர்கள் அவங்க சாலிகான நிலையில் தர்பியத் அடைவதற்கு காரணம் ஜாமியா அன்வாருல் உலூமுடைய ஃபவுண்டர் ஹசரத் மௌலானா அரபி அப்துஸ்ஸலாம் அவங்களுடைய தர்பியத்தில் பேகம்பள்ளியில் அங்கே தர்பியத்தானவங்க. அதிலிருந்து தஷ்கீலானவர்கள் தான் ஹசரத் முஃப்தி லியாகத் அலி ஹசரத் அவர்கள். 9 வயதிலே தன்னுடைய இல்முடைய பயணத்தை தொடர்ந்தார்கள் தாருல் உலூம் சபீல் ரஷாதை நோக்கி. அங்கு உருது ஃபார்சியலை கற்றுக்கொண்டு அதற்கு பிறகு முதல் ஜும்ரா, 2வது ஜும்ரா, பிறகு இடையிலே 5வது ஜும்ராவிற்கு ஜலாலாபாத் மர்ஹூம் காலம் சென்ற எங்களுடைய உஸ்தாத் சையதுனூர் ஹசரத் அவர்கள் அங்கு ஓதிக்கொண்டிருந்ததின் காரணமாக அங்கு சென்றார்கள் இடையிலே. பிறகு மீண்டும் சபீலு ரஷாதிற்கு திரும்பி அங்கே அவர்கள் ஃபாரியானார்கள். அதன் பிறகு தாருல் உலூம் தேவபந்திலே தௌரத்துல் ஹதீஸுடைய கலையை கற்றார்கள். பிறகு இஃப்தாவுடைய அந்த பாடங்களையும் கற்றுவிட்டு முதல் முஃப்தியாக, திருச்சியுடைய முதல் முஃப்தியாக அவர்கள் இங்கு வந்தார்கள். 21வது வயசிலே திருச்சி ஜாமியா அன்வாருல் உலூமுடைய உஸ்தாதாக அவர்கள் பணியிலே சேர்ந்தார்கள். அவர்கள் சேர்ந்த நேரத்திலே அவர்களுடைய ஹதியா மதரசாவின் மூலமாக கொடுக்கப்பட்டது 94 ரூபாய். அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் எந்த அளவுக்கு இல்மிலே ஒரு லியாக்கத்துடையவர்கள் என்று சொன்னால், அவங்களுடைய பேரே ஒரு லியாக்கத் அலி தான். இல்மிலே இவ்வளோ பெரிய லியாக்கத், நல்ல மனன சக்தி, பெரிய குவத்த ஹாஃபிஸா. அவங்க 15 ஜுஸு ஹிஃப்ஸும் செஞ்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு குவத்த ஹாஃபிஸாக இருந்தாங்க. இன்னும் ஒரு 15 ஜுஸு அவங்களால் செய்ய முடியல பணிகளின் காரணமாக. மாணவர்களுடைய அவர்களுக்கு இல்மை கொடுக்கறதில் எவ்வளோ பெரிய திறமை என்று சொன்னால், எவ்வளோ பெரிய முகலக்கான அல்ஃபாஸுகளாக இருந்தாலும் முஞ்சீதையோ
அல்லது அது போன்ற கிதாபுகளை பார்த்து அவங்க எதையும் அகராதிகளை பார்த்து சொல்ல மாட்டாங்க. இல்மில் அந்த அளவுக்கு லியாக்கத். சின்ன கிதாபாக இருந்தாலும் சரி, பெரிய பாடமாக இருந்தாலும், சின்ன கிதாபு நம்மெல்லாம் ஷாஃபியாக இருப்பதுக்கு நம்ம அஷர குத்து போதி இருக்கிறோம். அதே மாதிரி குஃப்த குனாமா ஃபார்சி கிதாப், அந்த கிதாபையும் பைதாவி ஷரீஃப் அதை ஓதி கொடுப்பதை போன்றுதான் முக்கியத்துவம் கொடுத்து ஓதி கொடுப்பார்கள். கதிர் சபக்கில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. பாடத்தில் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அவங்களுடைய பாடம் அவ்வளவு சுறுசுறுப்பான முறையிலே, பஷாசத்தான முறையிலே செல்லும். யாருடைய எந்த கவனங்களும் மாறாத அளவு. மாணவர்களுடைய தர்பியத்தில் ஒரு பார்வை போதும், அவங்களுடைய ஒரே ஒரு நசர் தான், அது ஜலாலியத்தான ஒரு பார்வை பார்த்தா போதும், அவன் ஃபாரியாகிறது வரைக்கும் அதை ஞாபகம் வச்சிருப்பான். அந்த அளவுக்கு ஹஸரத்துடைய ஒரு வக்காரியத். முஃப்தி சாப் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பீஷாப் வந்துடும். அந்த அளவுக்கு மதரசாவில் அவங்க ஒரு ஜலாலியத்தான இருந்தான். ரொம்ப இல்மில் ரொம்ப மஹாரத், ரொம்ப திறமை. மதரசாவுடைய இஃப்தாவுடைய பொறுப்பு அவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதிகமான காலங்கள். கிட்டத்தட்ட 48 வருடம் அவர்கள் அரபி வருடத்தின் பிரகாரம், கணக்கின் பிரகாரம் 48 ஆண்டுகள் அவர்கள் ஜாமியா அன்வாருல் உலூமிலே ஹித்மத் செய்திருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட கிதாபாக இருந்தாலும் சரி, ஹிதாயா போன்ற கிதாபுகள் அவர்கள் தான் ஓதி கொடுப்பார்கள். பைலாவி ஷரீஃபும் அவர்கள் தான் ஓதி கொடுப்பார்கள், முக்கம்மல் செய்து விடுவார்கள். நீண்ட நெடிய நாட்களுக்கு லீவ் விட்டதற்கு பிறகு வந்தாலும் பாடத்தை கரெக்டாக எந்த இடத்துல முடிச்சாங்களோ அந்த இடத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு ஞாபகம் சக்தி, மெமரி. நம்ம கிதாபை பார்த்து நம்ம தேடணும், எங்கே ஹஸரத் படிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு மெமரி பவர் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருந்தான். இது இல்முல. அமல்ல அவங்கள்கிட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு ரசனை, மாமூலாத்துகள், அவங்களுடைய வழக்கமாக ஓதக்கூடிய அவுராதுகள், மாமூலாத்துகள் அதிகமாக கரெக்டாக செய்வாங்க. மாமூலாத்துகள் அவுராதுகளை விடுபட்டால் கூட மதரசாவுடைய தர்சுடைய நேரத்தில் கூட அந்த மாமூலாத்துகள், அது அவுராதுகளை ஓதுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாமூலாத்துகள்லேயே, அதே போன்று தொழுகை இபாதத்துகள்லேயும் ரொம்ப பேணுதலாக பாபந்தியாக இருப்பாங்க. அதற்கவங்க ஜமாத்துடைய தப்லீக் ஜமாத்துடைய வேலையில் கிட்டத்தட்ட 16 சில்லாக்கள் அல்லாஹுடைய பாதையில் வெளியாகியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல 16 ரிசாலாக்கள், சின்ன சின்ன ரிசாலாக்கள் தர்ஜுமா செஞ்சுருக்கிறாங்க. அதில் முதல் தர்ஜுமா செஞ்ச கிதாபே செல்ஃபோனை பற்றி தான், அதனுடைய விபரீதங்கள், அதனுடைய கெடுதிகளை பற்றி தான். அந்த அளவுக்கு ஹஸரத்துடைய இல்முடைய ஒரு பெரிய லியாகத், மிகப்பெரிய திறமை, மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு தர்பியத் செய்யக்கூடிய ஒரு ஆசான். எந்த அளவுக்கு சொன்னால், தனக்கு உண்டான அறிமுகத்தை வைத்து மதரசாவிற்குண்டான பிரயோஜனங்களை அவர்கள் அளிப்பார்கள். மதரசாவுக்கு மட்டுமல்ல, மதரசாவுடைய மாணவர்களுக்கும் உண்டான பிரயோஜனங்கள் அளிப்பார்கள். நாமெல்லாம் தேவபந்திலே ஓதக்கூடிய காலங்களிலே எங்களையெல்லாம் கவனங்கள் வைத்து அதற்குண்டான எங்களுக்குண்டான செலவினங்கள் முதற்கொண்டு அவர்கள் அனுப்பி தந்தார்கள். இன்றும் நல்லா ஞாபகம் இருக்கின்றது. அந்த அளவுக்கு ஹஸரத்துடைய ஒரு பெருந்தன்மை, மாணவர்களிடத்திலே அந்த அளவுக்கு ஒரு அன்பு பாராட்டுவார்கள். தாருல் தேவபந்திலே 1986 அவர்களுடைய சனதுகள் இங்கேருந்து ஒரு லெட்டர் கொடுத்து விட்டாங்க. அந்த தாஹிலா நம்பரை கொடுத்தோம்னு சொன்னாங்க, அந்த சனதை தயாரித்து கொடுப்பாங்க. அப்போ அந்த சனது கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல கொண்டு போய் இதை கொடுத்த உடனே லியாகத் சாபா எவ்வளோ பெரிய திறமையானவர், 50க்கு 50 மார்க் பெற்றிருக்கிறாங்க. இவங்க எங்கே ஹித்மத் செய்கிறாங்க, இவங்கெல்லாம் தாருல் வேலை செய்யக்கூடியவங்க, அந்த அளவுக்கு லியாக்கத்து உள்ளவங்க, அந்த அளவுக்கு ஒரு திறமை உள்ளவங்க அப்படின்னு அங்கே உள்ள அவங்களுடைய சனது கொடுக்கக்கூடிய அந்த பிரிவில் இருக்கக்கூடியவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஹஸரத் அவர்கள் பெரும் பெரும், அதிலே குறிப்பாக ரமலானுடைய காலங்களில் காலையில் ஒரு 12-12:30 மணிக்கு பள்ளியில் வந்தால் அதிகமாக குர்ஆன் ஓதுவாங்க. காலையில் கூட ஹஸரத் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு ரமலானில் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஹத்தம் செய்வாங்க. அல்லாஹ், நம்மளாம் இதுக்கு முன்னாடி உண்டான தாலீம் கிதாபில் மற்றவங்க எங்கள் அக்காபியர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். மாஷா அல்லாஹ், எங்களுடைய ஆசான்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைகள் இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு மனசில் இவ்வளோ பெரிய ஒரு ஆனந்தம் அறிது, ஒரு இவ்வளோ பெரிய சந்தோஷம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு குர்ஆனுடைய விஷயங்களையும் சரி, அமலுடைய விஷயங்களையும் சரி,
மதரசாவுடைய ஹித்மத்துடைய விஷயங்களும் சரி, மாணவர்களுடைய தர்பியத்துடைய விஷயங்களும் சரி, இல்மு அமல், அதே போல ஜமாத்துல் உலமாவில் அவங்க பெரிய பங்களிப்பு செஞ்சுருக்கிறாங்க. 2 தடவை அவங்க செயலாளராக இருந்திருக்கிறாங்க. அந்த அப்போ உள்ள ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்ட ஜமாத்துல் உலமா, கரூர், பெரம்பலூர் போன்ற இந்த மாவட்டம்லாம் சேர்த்து தான் திருச்சி மாவட்டம் அப்போ இருந்தது. அப்போ 2 தடவை செயலாளராக இருந்திருக்காங்க, 1 தடவை தலைவராக இருந்திருக்கிறாங்க. இது போன்று பல ஹித்மத்துகள் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய ஹித்மத்தை அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. அவங்களை போன்று அவங்களுடைய மாணவர்களும் சரி, அவங்களுடைய விஷயமா இன்று முதாக்கரா செய்யப்பட்ட இந்த விஷயங்களும் சரி, எங்களுக்கும் அது போன்ற அவங்களை போன்ற சிறந்த நிலையிலே அமல் செய்யறதுக்கு, நல்ல நிலையில உயர்ந்த நிலையை அடைவதற்கு அல்லாஹ் பாக்கியமா எங்களுக்கும் தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கமுல்லாஹ்.